ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னாக்கா ஃபோர்டு ஃபியஸ்டா. இதில் என்ன ஆகுதுனாக்கா, நான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணிட்டு பாருங்கள், எல்லா லைட் எரியுது உள்ளார. வண்டி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் ரேஸ் கொடுத்தா பாருங்கள், ஆர்பிஎம் ரேஸே ஆகலை. நானும் ஃபுல்லாக ரேஸ் கொடுக்குறேன். வண்டி பாருங்கள் அப்படியே இதாக இருக்குது. ஏதோ சம் டைம் ஆகும், டைம் வந்து ஆகாது. இந்த ஏபிஎஸ் லைட்டு, இந்த சென்சார் லைட் வந்து எரியுது. இது என்ன ஃபால்ட்டுன்றது நம்ம செக் பண்ண ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். ஒயரிங் இந்த இடத்துல இதை கடிச்சிருக்கா, அங்கே என்ன கடிச்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் கழட்டிட்டு, கவர்லாம் கழட்டிட்டு ஒன்றும் தெரியல. அது அந்த சவுண்ட் வந்து ஒன்றும் வரல நம்மளுக்கு கரெக்டாக. இப்போ வந்து அதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னா, சிஸ்டம் போட்டு செக் பண்ணணும். சிஸ்டம் எந்த இடத்துல போடுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து அந்த சிஸ்டம் போடுறது இருக்கும் டூலு, அந்த டூலை போட்டு செக் பண்ணணும். நம்மக்கிட்ட வந்து டூல் இது நம்ம ஓனர் தான் போட்டு செக் பண்ணுவார். அதனால் அந்த டூல் வந்து அவர் போட்டு செக் பண்ணி சொல்லிட்டாரு. ஏபிஎஸ் வந்து ஒயர் என்ன எலி கடிச்சிருக்கோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்து காட்டியிருக்கு. நம்ம வந்து ஏபிஎஸ் எந்த ஒயரு எந்த வீல் சைடு கடிச்சிருக்குன்றதை வந்து நம்ம இப்போ வந்து செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். 4 வீல் எந்த வீல் கடிச்சிருக்குன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. வண்டி வந்து லிஃப்டில் இருக்குது. அம்மா, இது ஒன்று இருக்குது. ஆனால் இது எதுவும் கடித்த மாதிரி தெரியல. ஓகே தான், கரெக்டாக போகுது. இதுவும் கடித்த மாதிரி தெரியலை. இதுவும் நல்லா தான் இருக்குது. இது பின்னாடி ரெண்டுமே வந்து ஏபிஎஸ் வந்து நல்லாவே இருக்குது. வாங்க முன்னாடி வீலை செக் பண்ணி பார்த்துருவோம். முன்னாடி வீலில் எதனா கடிச்சிருக்கான்னு பார்த்துடலாம். இது என்னடா, யாரை கேட்குறாங்கண்ணோ? யாரோ உள்ளே இருந்தாங்கண்ணா. இந்த இடத்துலலாம் கூட எல்லா டஸ்ட்டுங்க இருக்குது. ஆனால் இல்லைண்ணா, ஆயில் சர்வீஸ் இல்லை. இது வண்டி வந்து ஆக்சிலேட்டர் ஒர்க் ஆகலை, அதுதான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடில் நல்லா தான் இருக்குது. எதுவும் இது ஏபிஎஸோட ஒயர் தான். இது ஏபிஎஸோட ஒயர் கடிச்சிட்ருக்கு எலி. இது உள்ளார தான் ஒரு ஏபிஎஸ் ஒயரு. ஓகே, நம்மளுக்கு வேலை ஈஸி ஆகிடுச்சு. கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. இந்த ஒயர் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு, இது வந்து ஏபிஎஸோட ஒயர் தான். ஏபிஎஸோட ஒயரு. இந்த ஒயர் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் என்ன ப்ராப்ளம் ஆகுதா, வண்டி வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகலை. இந்த ஒயரை கனெக்ஷன் பண்ணி கொடுத்தா தெரிஞ்சிடும். நான் கனெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏபிஎஸ் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ வந்து வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ ஆனால் இந்த ஆன் பிரேக் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஏபிஎஸ் தான், இந்த செகண்ட் இந்த மட்டும் ஆஃப் ஆகலை. இருந்தாலும் நம்ம ரேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரேஸ் ஆகுதான்ட்டு பாருங்கள். ரேஸ் ஆகுது பாருங்கள், நல்லாவே ரேஸ் ஆகுது. முன்ன வந்து சுத்தமாக ரேஸே ஆகாது. நான் அந்த வண்டி எடுத்துகிட்டு வரும்போது எவ்வளோ ரேஸில் இருந்துச்சுன்னா 1000 ஆர்பிஎம், 1500 ஆர்பிஎம். அதாவது சம் டைமில் மட்டும்தான் அந்த ரேஸே ஆகும். இப்போ ரேஸ் ஆகாமல் தான் அப்படியே ஐட்லிங்லேயே ஃபஸ்ட் கியர்லேயே ஓட்டி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து பாருங்கள், நல்லா நம்ம ரேஸ் பண்ணும்போது நல்லாவே ரேஸ் ஆகுது. இதை எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுனா, மறுபடியும் சிஸ்டம் போட்டு இது வந்து கோடு வந்து இதாகிட்ருக்கோம், செட்டிங்ஸில் உட்காந்துட்ருக்கோம். அதை வந்து நம்ம எரேஸ் பண்ணாக்க இந்த கோடு வந்து போயிடும். இந்த கோடு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த லைட் வந்து எரியாது. இது பாருங்கள், அதாவது இது வந்து இது மட்டுமே கம்ப்ளைண்ட் வராது. ஏபிஎஸ் ஒயர் கடிச்சா ஆக்சிலேட்டர் ஒர்க் ஆகாமல் போகும். அந்த ஏபிஎஸ் மாடல்னு வரும்.
அதாவது ஏபிஎஸ் மொத்த ஒயரை ஓஸுங்களுடைய கனெக்ஷனு அது ப்ராப்ளம் ஆனால் கூட இந்த மாதிரி தான் இந்த லைட் எரியும். அதுக்கப்புறம் செக் இன்ஜின் லைட் எரியும். அதே மாதிரி ஒயர் எங்கேயாவது இழி வச்சுருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இந்த ஆக்சிலேட்டர் பேடல் சென்சர் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும் இந்த ஏபிஎஸோட ஒயரை வந்து எலி கடிச்சாக்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் போட்டு விட்ருங்க.